எல்லாருக்கும் பிடிச்ச தேங்காய் சட்னி தான் செய்ய போறேன். ஆனா 8ல இருந்து 12 மணி நேரம் கெடாம எப்படி வச்சுக்கிறதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிக்ஸில அரை மூடி தேங்காய் சேர்த்து மிக்ஸின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, பிரீத்தி ஈவென்ட்ல சட்னி மட்டும் தானே அரைச்சு பார்த்தோம். ஆனா இப்ப நமக்கு அவங்க கொடுத்த பிரீத்தி எக்கோ ஃப்ரெஷ் அன்பாக்சிங் பண்ணி 8ல இருந்து 12 மணி நேரம் சட்னி ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு டெஸ்ட் பண்ண போறோம். அதுவும் தேங்காய் சட்னியில 2 கலர்ல மிக்ஸி இருந்துச்சு. நமக்கு வந்திருக்கிறது ஃபேவரட் கலரான எல்லோ. இதுல ஒரு கிரைண்டர் பேஸ் 750 வாட் மோட்டார் 1, 2 கிரைண்டிங் ஜார், ஒரு ஜூஸ் கிரைண்டிங் ஜார், ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஒரு ஸ்டோரேஜ் ஜூஸ் கண்டெய்னர். அடுத்து நம்ம ஹீரோ ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்ப். இவன் தான் சட்னி ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுவான். எப்படின்னா இதுல ஃபுட் சென்ஸ் டெக்னாலஜி இருக்கு. அது நம்ம சட்னில உள்ள எல்லா ஏரையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிடேஷன் நடக்காம 8ல இருந்து 12 மணி நேரம் சட்னியை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். வாங்க செஞ்சு பார்த்துருவோம். இப்ப தேங்காய்க்கு அப்புறம் 3 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 5 வரமிளகா, அரை டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடுத்து நம்ம ஹீரோ ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்பை மேல வச்சு நாபையும் ஃப்ரெஷ்னஸ் லாக் மோட்ல வச்சு பம்போட பட்டனை பிரஸ் பண்ணா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆன உடனே நார்மலா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல சட்னியை ஸ்டோர் பண்ணி சேம் ப்ராசஸ் தான். ஈவென்ட்ல இந்த மிக்ஸியை பார்த்த உடனே தேங்காய் சட்னில இவனை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேங்க. சீரியஸா சொல்றேன், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. நீங்களும் ஏன் வெயிட் பண்ணணும்? நியரஸ்ட் கிச்சன் அப்ளையன்ஸ்ல பிரீத்தி எக்கோ ஃப்ரெஷ் டெமோவை செக் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒன்னு எடுத்துட்டு போயிடுங்க. இனி பிரீத்திக்கு நானும் கேரண்டி.